ஓகே, இந்த லெக்சர்ல நம்ம printfனா என்ன அப்படிங்கறத இன்னும் டீப்பா வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் இதுல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிட்டு இது இந்த லைப்ரரி இந்த ஹெடர் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம், நமக்கு அவுட்புட் வரல, எரர்னு வந்தது இல்லையா? ஸோ அது ஏன் வந்தது அப்படின்னா, நம்ம இந்த printf அப்படிங்கறது யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், இது இந்த ஹெடரை இன்க்ளூட் பண்ணாம. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்றது என்ன அப்படின்னா, இந்த printf-ஓட டிக்ளரேஷன் இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இந்த printf நீங்க எப்போல்லாம் யூஸ் பண்றீங்களோ கண்டிப்பா நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடரை நீங்க இன்க்ளூட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று, அப்போதான் உங்களுக்கு வந்து printf வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு printf வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் printf, இதுல வந்து நான் வேர்ல்டுன்னு ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ எனி ஸ்ட்ரிங் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் உள்ள. ஸோ இப்போ வந்து நான் இதுல வேர்ல்டு எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஸ் பண்ணிட்டு அவுட்புட் வந்து ட்ரை பண்றேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே லைனில் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஹலோ தனியாக, ஹலோ ஒரு லைன்லையும் வேர்ல்டு தனி ஒரு லைன்லையும் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா \n அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ \nோட யூஸ் கேஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம், printfல எப்படி அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஹலோ தனியாக வேர்ல்டு தனியாக, அதாவது ஒரு லைனில் வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, printf என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹலோவை பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லைனையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த நியூ லைன்ல வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்க இந்த \n வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை நியூ லைனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து printf யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட லெக்சர் நோட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், printf வந்து நம்ம இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் %d %cfp இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம printfல இங்கே நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டோம் அப்படின்னா, நான் இந்த printfக்குள்ள ஹலோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரிங் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் வெளியிலேருந்து, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு டேட்டா டைப்பு. ஸோ இந்த டேட்டா டைப்பில் நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி டேட்டா டைப் பற்றி தனி ஒரு லெக்சர் இருக்குது, ஸோ அதில் பார்க்கலாம், நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி வரி பண்ண வேணாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10ங்கிற ஒரு வேல்யூவை வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும், இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 10ங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு இன்டிஜர். ஸோ இதை டேரெக்டாக நான் வந்து இங்கே ஹலோ ஏன்னு கொடுக்க முடியாது. ஸோ இப்படி ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஏல உள்ள வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்துடும், அப்படி ஒர்க் ஆகாது printf. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெலோக்கு பக்கத்தில், அதாவது நம்மளோட ஸ்ட்ரிங்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், கமா போட்டுட்டு அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும். ஸோ ஏன்னு கொடுத்துடணும், ஏன்னா அந்த ஏல தான் இந்த 10 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் வராது. ஏன் அப்படின்னா வெறும் ஹெலோன்னு மட்டும்தான் வரும். இப்போ நான் வந்து பாருங்க, நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஹெலோ மட்டும் தான் வந்திருக்கு இல்லையா? ஏன்னா நான் ஹெலோ மட்டும் தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஏவை வந்து இதில் வந்து பாஸ் தான் பண்ணியிருக்கேன், பட் நான் இதுக்குள்ளேயும் நான் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா %d அப்படிங்கிற ஒன்று ஆட் பண்ணணும். அது ஏன் %d அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, %d அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர். ஸோ எப்போல்லாம் நீங்கள் உங்களுடைய printfக்குள்ள இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது இதுதான் வந்து நம்மளுடைய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த குவாட்ஸ்குள்ள இருக்கணும். ஓகேவா? டபுள் குவாட்ஸ்குள்ள இருக்கணும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள நீங்க வெளியில இருந்து ஒரு நம்பர், ஒரு வேல்யூவை வந்து நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க, அந்த வேல்யூ இன்டிஜரா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க %d அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அது கேரக்டரா இருந்ததுன்னா %c, அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா இருந்ததுன்னா %f. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் %d கொடுத்து என் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு ஹலோ 10 அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோமோ, அதாவது வெளியிலிருந்து, அதாவது ஆக்சுவலா இந்த ஏங்கிறது இந்த printfக்குள்ள இல்ல, நம்ம ஆக்சுவலா ஹலோ 10ங்கிறத நான் இப்படி பிரிண்ட் பண்ணா எனக்கு பிரிண்ட் ஆயிடும். பட் நான் வெளியில், அதாவது அந்த வேரியபிள்ல இருந்து அந்த வேல்யூவை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கக்குள்ளதான் நான் இந்த மாதிரி %d வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ இப்போ %c யூஸ் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன், பாருங்களேன் என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். எரர் வராது, ஆக்சுவலா அவுட்புட் வரும், ஹெலோன்னு மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்
ஏன்னா ஏங்கிற வேரியபிளுக்குள்ள 10ங்கிற ஒரு இன்டீஜர் இருக்கு, நம்ம கேரக்டர்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, %c ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட், அதாவது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு ஸோ இந்த 10க்கு பதிலாக ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஏ அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ கேரக்டருக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நம்ம எப்போல்லாம் கேரக்டர் யூஸ் பண்றோமோ அப்போல்லாம் நம்ம %c கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம வேற ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ 65 எனக்கு வந்திருக்கு. நம்ம ஏதான கொடுத்தோம், ஏன் சம்மந்தமே இல்லாம ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஏங்கிற கேரக்டரை நம்பரா, அதாவது இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏங்கிற நேமுக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து 65ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஸ்கி டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை பற்றிலாம் இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எப்போல்லாம் நீங்கள் கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் %c கொடுக்கணும். நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள வெளியில இருந்து, அதாவது வேற வேரியபிள்லேருந்து நீங்கள் எடுத்துட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அப்போதைக்கு இன்டிஜராக இருந்தால் டி, கேரக்டராக இருந்தால் சி. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. ஸோ இதை நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ளோட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃப்ளோட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப் தான், அதை பற்றி நம்ம பேசலாம் டேட்டா டைப் பார்க்கல. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். 7.7 ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து பாயிண்ட். ஓகேவா, ஃப்ளோட்டிங் இது. ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு இன்டிஜரா இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு பாயிண்ட் வேல்யூவா இருக்கு இல்லையா. ஸோ அதனால இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் இல்லையா, என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, எனக்கு -10 சம்திங் லாஜிக்கே இல்லாத ஒரு அவுட்புட் வருது இல்லையா. ஸோ அது எதனால அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ. ஓகேவா, இன்டிஜர் பாயிண்ட் வேல்யூ. அதனால நான் இங்கே டி கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கணுங்க ஆக்சுவலா பாருங்க, பாயிண்ட் இந்த மாதிரியான வேல்யூஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு %f கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். %f கொடுத்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா. ஸோ கண்ட்ரோல் எஸ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்குறேன். இப்போ எனக்கு 7.7 எனக்கு அந்த அவுட்புட் வருது. பட் இந்த தேவையில்லாத சில பல ஜீரோஸ் வருது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சின்டெக்ஸ் இருக்கு. ஸோ .2ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னன்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த ஜீரோலாம் ரிமூவ் ஆகி வரும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க 7.70 வருது. இப்போ எனக்கு அந்த ஜீரோவுமே வேணாம்னா அப்போ நீங்க 3 கொடுக்கணும். ஸோ அதை நீங்க ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆஃபிங், அதாவது இந்த ஜீரோலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எஃபோட 0.2 0.3 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரும். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் வந்து 0.3 கொடுக்கக்கூடாது, 0.1ன்னு கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக வருது. ஓகேவா, அதாவது ஒரே ஒரு ஃப்ளோட் வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, எப்போலாம் பாயிண்ட் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போதைக்கு நீங்கள் %f யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ மற்றபடி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் இருக்கு இல்லையா. ஸோ அட்ரஸ்னா என்ன, ஒரு வேரியபிளுடைய அட்ரஸை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம %p யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஒன்றும் கிடையாது, நீங்க ஜஸ்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அட்ரஸ். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, நிறைய இதை ரெஃபர் பண்ணி படிங்க. அட்ரஸ் பத்தி ரொம்ப முக்கியமான ஒன்று அது. ஓகேவா. ஸோ என்னன்னா இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஒரு வேரியபிள்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த வேரியபிள் ஒரு வேல்யூவை ஹோல்டு பண்ணியிருக்கு. பட் இந்த வேரியபிளுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த அட்ரஸ்ல தான் இந்த வேரியபிள் இருக்கும், வேல்யூ அதுக்குள்ள இருக்கும், அந்த அட்ரஸ்க்குள்ள இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால நம்ம இந்த வேரியபிள் வந்து அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அட்ரஸ்ல தான் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அட்ரஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா %p அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு நம்பர்ஸ் அண்ட் பிளஸ் வந்து கேரக்டர் கலந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஏவுடைய வேரியபிளுடைய அட்ரஸ். ஓகேவா. ஜஸ்ட் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு இன்டிஜரா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், பாயிண்ட் வேல்யூஸ், அதே மாதிரி மெமரி அட்ரஸ்லாம் இப்படிதான் பிரிண்ட் பண்ணுவோம் printf யூஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆஸ்கி டேபிளும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஒரு நிமிஷம், ஆஸ்கி டேபிள்னு சொல்லிட்டு ஆஸ்கி டேபிள். ஓகேவா. ஸோ இது என்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த டேபிள் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இது லோட் ஆகட்டும். ஸோ இங்கே வந்துடலாம், நம்ம
ஸோ இங்கே பாருங்க ASCII இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஏக்கு வந்து 65 அப்படிங்கிற ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம ஏ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணக்குள்ள நமக்கு என்ன வந்தது 65ன்னு வந்தது. ஓகேவா, நான் ஒரு வேரியபிள் வந்து ஏங்கிறத கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா, நம்ம ஏற்கனவே பிரிண்ட் பண்ணது தான், ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ ஏங்கிறத எப்போதுமே நம்ம பிரிண்ட் பண்ணக்குள்ள சி தான் கொடுக்கணும், இது கேரக்டருங்கிறதுனால. பட் நான் டி கொடுத்தேன் அப்படின்னா இந்த கேரக்டர் என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகி இன்டிஜரா கன்வெர்ட் ஆகும். இன்டிஜரா எப்படி கன்வர்ஷன் நடக்குதுங்கிறது தான் இந்த ASCII டேபிள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ASCII டேபிள் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ நான் இப்போ இங்கே ஏங்கிறத பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கேரக்டர்னு கொடுக்காம நான் இன்டிஜர்னு கொடுத்ததுனால எனக்கு அந்த ஏவுடைய இன்டிஜர் என்ன 65. ஸோ இது ASCII டேபிள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கீபோர்ட்ஸாக இருக்கணும், சில பல அந்த மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் அதுக்கு தெரியும், ஹெக்ஸ் டெசிமல் நம்பர்ஸ், ஹெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஸோ அதனால இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நமக்கு 65 அவுட்புட் வரும் பாருங்களேன். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண 65ன்னு வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம் ட்ரை பண்ணுவோம். எம்முக்கு என்ன இருக்கு, 77 இருக்கு இல்லையா. ஸோ எம்னு நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன், 77. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக, அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வேரியபிள் கன்வர்ஷன். ஸோ நிறைய வந்து நம்ம எம்பெடடுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த டேபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணி கோடிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர் ப்ராஜெக்டில். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டேபிளை ஷோ பண்ணேன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து printf பற்றி. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேரக்டர், அதாவது ஒரு நம்ம கேரக்டர் தானே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதே ஒரு வேர்டாக உங்களுக்கு, அதாவது சாரி ஆமாம், ஒரு வேர்டாக வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. சியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இந்த அரேக்குள்ள வேர்ல்டுங்கிற வேரியபிளை, சாரி வேர்ல்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போறீங்களோ அப்போதைக்கு நீங்கள் %s ஒன்றை யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு எரர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் இங்கே. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா. இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அரேல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். நம்ம ஃபியூச்சரில் அரே கான்செப்ட் படிக்கல நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா %s யூஸ் பண்ணுங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து printf பற்றி. ஓகேவா. ஸோ நம்மளோட நோட்ஸ்க்கு போயிடலாம், லெக்சர் நோட்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம printf பற்றி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போதுமே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் செமிகோலனில் தான் எண்ட் ஆகணும். ஓகேவா. அதையும் நீங்கள் ரொம்ப மைண்டில் வந்து டீப்பாக பதிய வச்சுக்கிங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். இது ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் ரிட்டர்ன் பற்றி தெளிவாக பார்ப்போம்.